வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா, பூசணிக்காய் வச்சு இந்த பூசணிக்காவில் சிக்கன் 65 மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த பூசணிக்காவை மேலே தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன், கடல மாவு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில் கொட்டி நல்லா கலரிக்கலாம். தண்ணி கொஞ்சம் விட்டு லேசாக நல்லா கட்டி இல்லாமல் கிளறி பாருங்கள், இந்த மாதிரி கலக்கிக்கலாம். இப்போது இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த பூசணிக்காய் கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் விட்டு ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும் இது. இப்போ இது பசங்கள்லாம் இந்த பொரியல் குழம்பு இந்த மாதிரிலாம் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு வரும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் மூடி விடலாம். இப்போ எண்ணெய் வச்சுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். பாருங்கப்பா, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உதிரி உதிரியாக எண்ணெயில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா கிளறி விட்டுன்னே இருக்கணும். பாருங்கள், நல்லா பாருங்கள், தனித்தனியாக வந்துடுச்சு. நல்லா மொறுன்னு ஆகிடும். சூப்பராக இருக்கும்ப்பா. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. பாருங்கள், நாங்கள் சாயந்தர டைமுக்கு ஸ்நாக்ஸு டீ கூட சாப்பிட்றதுக்கோசரம் வச்சுருக்கோம். ஏன்னா கறி சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.